கோமதி குடும்பம் எல்லாரும் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி ஜாமீன் கிடச்சி வெளியே வந்துடுறாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணங்க வந்து வெளியில் இருந்துட்டு அவங்க தங்கச்சி குடும்பம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தாங்க வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருக்கும்போது பாண்டியன் போய் நம்ம சக்திவேல் கையை பிடிச்சி ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எமோஷ்னலாக பாசமாகவும் போய்கிட்டு இருக்கு. அதே டைம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம கோமதியை கட்டி பிடிச்சி அவங்க அம்மா ஏம்மா இப்படி உன்னோட கெட்ட நேரம் இப்படி ஆயிடுச்சு, இதோட கெட்ட நேரம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்க அப்படிங்கிற மாதிரி கோமதிகிட்ட சொல்கிறாங்க. அதே டைம் வீட்டுக்குள்ளே போங்கம்மா, போய் குளிச்சுட்டு சாமி கும்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோமதியை அனுப்பிச்சி வச்சுறாங்க. அதோட மொத்த குடும்பமும் போகிறாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா இந்த சைடு அவங்க அண்ணன் குடும்பம், இந்த சைடு கோமதி குடும்பம், எல்லோரும் கோமதிகள் குடும்பம் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே போகையில் அவங்க அண்ணன் குடும்பத்தை திரும்பி ஒரு பார்வை பார்க்குறாங்கங்க. எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு அந்த பார்வையை பார்க்கும்போது. உள்ளே போய் பார்த்திங்கன்னா கோமதி எல்லாம் குளிச்சுட்டு சாப்பிடாம உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தது, நான் மயக்கப்பட்டு விழுந்தது, ஆஸ்பத்திரி இருந்தது, இதெல்லாம் ஒன்று ஒன்றா வாழ்க்கை எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஃபேமிலியில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் சாப்பிடாம அழுதுட்டு இருக்கும்போது உடனே பாண்டியன் வந்து சமாதானம் பண்ணி சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காருங்க. சாப்பிட்டுட்டாங்க. அதே டைம் சரவண்கிட்ட போய் நீ மன்னிச்சிட்றா, உன் வாழ்க்கையை நான் தான் கெடுத்துட்டேன், நீ மன்னிச்சிடா அப்படின்னு. அப்போ நான் தான்ப்பா மன்னிப்பு கேட்கணும், அப்போ நான் தான்ப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே பாசமாக தாங்க போயிட்டு இருக்கு. அதோட உடனே நான் கூட அவளை நினச்சேன்டா, அவள் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எப்படியாவது கூட்டி வந்தோன்னு நான் பாசம் வச்சுருந்தேன்டா, ஆனால் இவள் இப்படிலாம் பண்ணிட்டாங்கல்ல, இனிமேல் அவள் என் வீட்டிலேருந்து காலையை எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோமதி. அதே டைம் சரவணன், நான் உறுதியாக இருந்தேன், ஆனால் இப்போ ரொம்ப உறுதியாக இருக்கேன்ப்பா, எனக்கு அவள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கி சீரியல் முடிச்சிருக்காங்கங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.